அன்புக்குரியவர்களே, நிறைய விஷயம் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு பேசப்படாது எப்பயுமே. மன்னிக்கணும் இல்லையா? உணர்ச்சி வசப்படும் மனிதன் உணர்ச்சி வசப்படுவான். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டால் உண்மையை தான் பார்க்கணும். உண்மை தெரியாது பல நேரங்களில். உணர்ச்சி வசப்படும் போது நம்ம உணர்ச்சிகளை அடக்கணும். அழகா அதுதான் ஒரு இலக்கியம் நமக்கு எடுத்து கற்பிக்குது. ஒரு பொற்கோல்லன் சிலம்பதினுடைய கல்வன் கிடைத்து விட்டான் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஊடல் கொண்டு போகிற கோப்பெருந்தேவினுடைய ஊடலை தீர்ப்பதற்கு அது ஒரு வாயிலாக அமையும் என்று கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவா என்று நான் பிறழ்ந்து உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதன் விளைவுதானே ஒரு குடும்பமே அழிந்தது. உணர்ச்சி வசப்படுகிற போது சில நேரங்களில் உண்மை தெரியாது. அதனால தான் டாக்டர்கிட்ட கூட நிதானமாக பேசுங்க, பொறுமையாக கேட்கணும், அவரை மூடு பார்த்து பேசணும். மனுஷனுடைய மூடு என்னமா இருக்குதுன்னு பார்க்கணும். அன்றைக்கி ஒருத்தன் பரபரப்பாக வந்து கேட்குறான், டாக்டர் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்? நீ எப்படி இருப்ப? அவன் துண்டை காணான் துணியை காணான்னு ஓட்டான் சார். அவன் நல்ல வேலை இவர்கிட்ட நான் காட்டாமல் இருந்தது வரையும் சந்தோஷம் ஓட்டிட்டான் சார். அதனால் இன்றைக்கி உணர்ச்சி வசப்படுகிற போது உண்மை தெரியாது. நிறைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழிந்துடுண்டா, எச்சரிக்கையாக இரு, அதை கூட சமமாக விட்டு கொடுத்து போ, அனுசரித்து போ, தியாகம் பண்ணு அப்படின்ற உண்மையை எடுத்து சொல்கிறது தான் மகாபாரதம். சொத்தே வேணாம், சொத்தே வேணாம், இந்த உலகம்தான் எனக்கு உறவுன்னு போ, சொந்தங்கள் பெருகிக்கிட்டே வருண்டா. இதுதான் ராமாவதாரம், ராமாயணம். எவ்வளவு விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம அது உள்ளிருக்கிற புதையலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.